சோதரம் சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த கால ஜெபத்தை இந்த நாளிலே எங்களுக்கு ஏற்படுத்தி ஆண்டவரே தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தொடர்ந்து உடைய திருவசனத்தை நாங்கள் கேட்க, ஹல்லேலூயா, ஆராதிக்க தேவனே விண்ணப்பங்களை ஏறெடுக்க தேவன் தொடர்ந்து எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பெறாய் நீங்க ஆசீர்வதிங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாடலை பொழுது அவர்கள் தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. 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 எளிமையான எங்களையே என்றோ நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றோ நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டோ, தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டோ. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றோ நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றோ நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா உன் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே நாம் சோதரம் இந்த கால ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனால் ஒவ்வொரு நாளும் காலமே கர்த்தரை தேடுகிற ஒரு ஆசீர்வாதம் இந்த உலக வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் தேவை என்பதை கர்த்தர் வலியுறுத்திதான் இந்த காலைதோறும் இந்த ஜெபங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே சோதர இந்த ஜெபங்கள் அநேகருடைய வாழ்க்கையில மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வருகிறதாக
நாம் கேள்விப்படுகிறோம், அதை கேட்டு சந்தோஷப்படுகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இதற்காக மிகுந்த பிரயாசங்கள் இந்த நாளிலும் கூட நாங்கள் ஏலகிரி பகுதியிலே கடந்து வந்திருக்கிறோம். இங்கே சோத்திரம் எம்சி சார்பாக ஒரு காரியங்களை அவர்கள் இந்த மிஷன் சார்பாக ஒரு ஊழியங்களை ஏற்படுத்தி அதை ஒரு ஒய்எம்சி சார்பாக சபைகளிலே ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஒய்எம்சி சார்ந்த நிறைய சபைகள் இப்பொழுது உண்டாயிருக்கிறது. அந்த சபைகளிலே நடத்துகிற தேவதாசர்கள் மத்தியிலே இன்னும் ஆவிக்குரிய அநேக காரியங்களை அந்த ஒய்எம்சியிலே கொண்டு வருவதற்காக எங்களை அதில் வைஸ் பிரசிடண்டா போட்டிருக்கிறாங்க. அதனால ஸ்தோத்திரம், அந்த ஆவிக்குரிய காரியங்களுக்காக மாத்திரமே நாம் ஸ்தோத்திரம் இந்த ஊழியங்களை செயல்படுவதற்கு ஆண்டவர் ஏதுவாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களை அநேக திருச்சபைகளுக்கும் அநேக போதகர்களுக்கும் அநேக கூட்டங்களுக்கும் ஸ்தோத்திரம் தேவனுடைய மகிமையை வழங்க பண்ணுவதற்கு ஏதுவாக கர்த்தர் இந்த நாட்களிலே இங்கேயும் கொண்டு அந்த மாதிரி ஸ்தோத்திரம் அதுக்கான ஒரு சில ஆயத்தங்களை இந்த நாட்களிலே ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளே இந்த காலை ஜெபத்தை விட்டு விடாமல் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்துவானவர் என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்கிற வேத வசனத்தின்படி நாம் இந்த கால வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை உண்மையாகவே ஸ்தோத்திரம் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் அவருக்கு நாம் காட்ட வேண்டிய அல்லது அவருக்கு மேலே செலுத்த வேண்டிய அந்த நம்பிக்கைகள் அன்பு சோதரி இது ஒரு காலம் நமக்கு குறையக்கூடாது என்பதை நாம் தேவ சமூகத்திலே காணப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஏன்னா இந்த சோதரி இடத்துல டவர்ஸ் அதிகமா எங்கேயும் கிடைக்கல. அதனால அடுத்தது குளிர் அதிகமா இருக்கு. எந்த இடத்துலையுமே நிற்க முடியாது, அந்த அளவுக்கு குளிர் அதிகமா இருக்கு. நாங்க சொட்டுக்கிட்டு எதுவும் எடுத்துட்டு வரல, ஏதோ சாதனம் வந்துட்டு உடனே போயிடலான்ட்டு வந்தோம். அதனால ஸ்தோத்திரம் சுத்தி பார்க்கவும் அதுக்கும் இதுக்கெல்லாம் வரல. ஸ்தோத்திரம் காரியம் முடிச்சுட்டு உடனே கிளம்பிடலான்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோங்க. பார்த்தா ஸ்தோத்திரம் காலேஜ் அப்போ இங்கே நடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. கடந்த நாளே கோயம்புத்தூர் போனோம். போயிட்டு உடனே அடுத்த நாள் காலேஜ் பற்றில் சர்ச்சில் போய் கலந்துக்கிட்டோம். இது அப்படி செய்ய முடியாத மாதிரி இருந்தது. அதனால் நான் அப்படி தான் நினச்சேன். கூட வரவங்களுக்கு அது சரியில்லைன்னு சொன்னதுனால சரி அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்காக நான் இப்படி பண்ணேன். அதனால் ஆகவே இந்த நாளிலே சோத்திரம் இந்த வசனத்தை உங்கள் மூலமாக இந்த சூழ்நிலையின் மூலமாக நாம் கொடுப்பதற்கு எதுவாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆகவே அதனால்தான் இப்போ நாங்கள் காரில் இந்த நீங்கள் அறிய வேண்டிய நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். மற்றபடி ஸ்தோத்திர குளிர் அதிகமாக இருக்குது. அடுத்து இது கிடைக்கல, டவர் கிடைக்கல, வெளியில் நிற்கவும் முடியாது, அந்த அளவுக்கு குளிர் இருக்குது. ஸ்தோத்திர இப்போ கூட குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இன்னும் அதிகமாக இருந்ததா. அதனால் ஸ்தோத்திரம் இப்பொழுது நாங்கள் அந்த குளிர் மத்தியில் தான் உங்களிடத்துல நாங்கள் தேவ சமூகத்திலே நிற்கிறோம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் ஸ்தோத்திரம் ஆண்டுடைய வேத வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். இப்போ சங்கீதம் 10 நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நீங்கள் இந்த சங்கீதம் 10 எடுத்துக்கொண்டால் கடந்த நாளிலே 9 தியானித்தோம். 9ம் 10ஆம் சங்கீதமும் அது தொடர்ச்சியான சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்புல இந்த சங்கீதம் ரெண்டும் ஒரே அதிகாரமா ஒரே சங்கீதமாக வருகிறது என்று சொல்கிறார்கள். அதுக்கு அந்த ஒவ்வொரு சங்கீதத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சேலா அப்படின்னு போட்டிருக்கோம். அதை எங்க போட்டிருக்கோம் அப்படின்னா இடையிலேயே போட்டிருக்கோம். 4 வசனம் 5 வசனத்துக்கு முன்னாடியே அந்த சேலான்னு வரும். ஆனா இந்த சங்கீதத்துக்கு மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்துல சேலா என்கிற வார்த்தை முடிவில் வருது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொடர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி 10ஆம் சங்கீதம் 9ஆம் சங்கீதத்தினுடைய தொடர்ச்சி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸ்தோத்திரம் எபிரேய மெய் எழுத்துக்களில் ஒன்றாக இது நமக்கு கருதப்பட்டு வருகிறது. ஆகவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சங்கீதமானது ஒரு விசேஷமான சங்கீதம் என்று நாம் பார்க்கலாம். ஆகவே ஸ்தோத்திர சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதமாகவும் 18 வசனங்களை கொண்ட சங்கீதமாகவும் காணப்படுகிறது. இதுல தாவீது ஸ்தோத்திர முதல் வசனத்திலே தாவீதின் கேள்வி என்று நாம் பார்க்கலாம். அடுத்து 2ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா துன்மார்க்கரின் கர்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 14ஆம் வசனம் முதல்ல 18ஆம் வசனங்களுக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு தேவன் செய்கிற நியாயம்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, ஏழைகளுக்கு தேவன் செய்கிற நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படி நிறைய விஷயங்களை நம்ம இதுல பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா வசனம் 3 துன்மார்க்கன் யார் என்பதை குறிக்கிறது. யார் என்பதை குறிக்கிறது. படிக்க பார்க்கலாம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். பாத்தீங்களா, ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? துன்மார்க்கன் யார் என்பதை இப்பொழுது நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், தன்னைத்தான் உள்ளம் இச்சித்ததை அவன் பெற்று விட்டதனால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். பாத்தீங்களா, இவன் பேர் தான் துன்மார்க்கன். நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம தேவனை அசட்டை பண்ணுகிற அனுபவம் நமக்கு வருதோ நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தரை அசட்டை பண்ணுகிற ஒவ்வொரு இடத்துலயும் நம்மை பெற்றுக் கொள்கிறான். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நல்லா கவனிக்கணும். தேவ சமூகத்திலே துன்மார்க்க நான் இல்லைன்னு சொல்லி நிறைய பேரு நம்ம செய்கிறோம். ஒருவேளை எதையாவது நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொண்டோமானால், நான் கேட்டதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நம்ம மகிழ்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா அது தேவனால் கொடுக்கப்பட்டதா என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கைப்பற்றும் பொழுது அது தேவன் எனக்கு கொடுத்ததுதான் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், அந்த விஷயத்திலே உங்களுக்கு எந்த கலக்கமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை. ஆனால் தேவன் கொடுக்காத ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டால் அது ஸ்தோத்திரம், அது ஒரு துன்மார்க்கனுடைய செயலாகவும் இருக்கிறது. அதனால் நமக்கு நிறைய வருத்தங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருகிறது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கால வேளையிலே தேவனை எந்தெந்த விஷயங்களை அசட்டை பண்ணியிருக்கிறோம், அந்த அசட்டை பண்ணப்படுகிற காரியங்கள் எந்தெந்த விஷயத்தை நமக்கு வந்திருக்கு. ஒருவேளை சோத்திரம் ஆராதனைகளை இன்னைக்கு அசட்டை பண்றோமா? சோத்திரம் கர்த்தருடைய ஊழியத்தை இன்னைக்கு அசட்டை பண்றோமா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு அசட்டை பண்றோமா? சோத்திரம் ஒரு ஏழைக்கு இறங்குகிற விஷயத்துல நம்ம இன்னைக்கு அசட்டை பண்றோமா? விசுவாச ஜீவியத்துல ஆமா இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு சொல்லி அசட்டை பண்றோமா? கர்த்தருடைய பிள்ளையே, நீ எங்கெல்லாம் அசட்டை என்கிற அந்த வார்த்தை உங்க ஜீவியத்துல வருதோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு கீழே துன்மார்க்கன், நீ ஒரு துன்மார்க்கன் என்கிற வார்த்தையும் வருகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அசட்டை பண்ணுகிற ஒருத்தரையும் ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல, வேதாமத்துல விட்டதாக சரித்திரம் இல்லை. நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது பாசமாதான் வந்தாங்க. ஆனா வர வழியில எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவனை அசட்டை பண்ணாங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் அவங்க துன்மார்க்கர் என்கிற பெயரையும் வாங்கி அதனால் உண்டான அந்த சாபத்தையும் வாங்கி கொண்டார்கள். பாத்தீங்களா, சோத்திரம் அசட்டை என்கிற வார்த்தை அது மிகவும் சோத்திரம் ஒரு உருகுலைந்த வார்த்தை. அந்த வார்த்தையே நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. சோத்திரம் அது திருப்திகரமான ஒரு வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம மாத்திரம் அசட்டை பண்ணிட்டா நமக்கு கோபங்கள் அதிகமா வருது. யோசிச்சு பாருங்க, நமக்கு ரொம்ப கோபம் வருது. நம்ம இவர் அசட்டை பண்ணிட்டாரு, இவங்க அசட்டை பண்ணிட்டாங்க, இந்த ஃபேமிலிஸ் என்ன அசட்டை பண்ணிட்டாங்க, என்னை கேட்டு அந்த விஷயம் வைக்கல, என்னை கேட்டு என் பத்திரிக்கையில என் பெயர் போடல, எத்தனை விஷயங்களை சொல்லி நீங்க அசட்டைங்கிற அந்த விஷயத்திற்கு நீங்க எத்தனை முறுமுறுப்புகளை பண்றீங்க, எவ்வளவு காரியங்களை சொல்றீங்க. ஆனா நீங்க செய்த அசட்டைகளை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க யாருக்கும் அசட்டை பண்ணதே இல்லையா? நீங்க யாருடைய சொல்லையும் சோத்திரம் அசட்டை பண்ணது இல்லையா? சோத்திரம் தேவன் எத்தனை இடத்துல உங்களிடத்துல சொல்லியிருப்பார். அந்த விஷயங்களை நீங்க அசட்டை பண்ணிருக்கீங்களே, யோசிச்சு பாருங்க. நியாயம் கேட்கும் போது அந்த ஸ்திரீ என்ன பண்றா பாருங்க. அந்த நியாயம் கேட்கிற அந்த நேரத்துல அவன் அவளை அசட்டை பண்றான். அவனுக்கு தெரியுது நானே ஒரு துன்மா இருக்கேன், நானே அப்படி இப்படி உள்ளவன், என்கிட்ட பண்றாளேன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், அவனே ஒரு நாள் இறங்கி அவனுக்கு நியாயம் செய்யறான். அதை யோசிச்சு பாருங்க. அசட்டை செய்கிறது சோதரம் சில பேருக்கு ரொம்ப பொழுதுபோக்காயிடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் அசட்டை பண்ணுகிற அந்த அனுபவத்தை விட்டுவிட வேண்டும். அடுத்த நீங்க ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். படிங்கள், வசனம் 4 படிங்களேன். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. நான் என்ன கேக்குறேன்னா, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோமே, இன்னைக்கு ஆர்சி சமுதாயத்துல, சிஎஸ்ஐ சமுதாயத்துல இன்னைக்கு அவருடைய சுவாசத்தை நடக்கிறீங்க, அவருடைய சாயல்ல நீங்க இருக்கிறீங்க.
ஆனா இப்ப நீங்க ஆண்டவரை அசட்டை பண்றீங்களா பண்ணலையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அசட்டை பண்றீங்க, எல்லா விஷயத்தையும் அசட்டை பண்றீங்க. ஆராதனை ஒண்ணுன்னா ஆராதனையை தூக்கி எறிஞ்சிட்டு பல காரியங்களை ஈடுபடுறீங்க. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? ஆராதனை நாள்ல எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நமக்கு வேதவசனம் சொல்லுதா இல்லையா? அப்ப நீங்க வசனத்தை அசட்டை பண்றீங்கல்ல. அசட்டை பண்ற ஆசாரியனே ஆண்டவர் தொலைச்சு கட்டுறாரு. நாளாகிய ஓய்வு நாளிலே நல்லா கவனிக்கணும். ஏன் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாள்? இன்னைக்கு அதை நம்ம கர்த்தருடைய நாளா வச்சிருக்கிறோம். ஆவியானவர் பெற்றுக்கொண்டவங்க எல்லாம் கர்த்தருடைய நாளா இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. சரி, படிங்க. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாதபடி, உன் காலை விலக்கி, உன் வழிகளின்படி நடவாமல், வழிகளின்படி அன்னைக்கு நடக்காம, உனக்கு இஷ்டமானதை செய்யாம, உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று கர்த்தருடைய. இப்ப நம்ம கர்த்தரை தேட முடியல, ஆண்டவரை தேட முடியலங்க. அவசரப்படுறோம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரை உண்மையா தேடுறோமா? இல்ல, தேட முடியல. ஏன்னா துன்மார்க்கனுடைய பற்று உங்களுக்குள்ளேயே அந்த இழுப்பு சக்தி வருது கொஞ்சம் கொஞ்சமா. சோத்திரம். நான் ஒன்னும் பூர்ண பரிசுத்தவான் இல்லை, இதை சில பேர் சொல்லிக் கொள்ளுவாங்க. ஆமா, சில பேர் ஆவிக்குள்ள இருக்கிறவர்கள் சில நாளாம் பூர்ண பரிசுத்தவான் இல்லை, அதனால அப்பப்போ சின்ன குறையெல்லாம் வரதான் செய்யும் என்று சொல்வார்கள். ஆகவே எனக்கு அன்பானவர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஸ்தோத்திரம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். தன் கர்வத்தினால் அவன் ஆண்டவரை தேட மாட்டான்னு சொல்றாரு. அப்போ சூழ்நிலையினால்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த சூழ்நிலையினால ஸ்தோத்திரம், அந்த சூழ்நிலையினால ஸ்தோத்திரம். ஆனா கவனிங்க, அந்த சூழ்நிலையினால சொல்லக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் அப்படி சொல்றது சில நேரங்கள்ல. எனக்கு சூழ்நிலை சரியில்லை பாஸ்டர், அதனால இன்னைக்கு நான் ஆராதனைக்கு வர முடியல இதெல்லாம் சொல்லுவார்கள். என்ன சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. சோதரன், இன்னைக்கு பெட்ல கிடக்கிறவனெல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கால் எலும்ப முடியாம இருக்கிறவன் யோசிச்சு பாருங்க. அவனோட பெரிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துருச்சா? சோதரன், அவன் கத்தரை தேடுறதுல நீங்க கத்தரை தேடுறதுல பேலன்ஸ் வச்சீங்கன்னா உங்க பேர் என்ன ஆகுது? துன்மார்க்கர் என்கிற பெயர்ல நீங்க போய் அகப்பட்டுக் கொள்வீர்கள். நீங்க சங்கீதம் 14:1 படிங்களேன். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து கர்த்தரை தேடாதபடிக்கு அவன் அலக்களிக்கிறது. பாத்தீங்களா? அவன் அலக்களிக்குது. துன்மார்க்கன் கர்த்தரை தேடாதபடிக்கு அவன் அலக்களித்துக் கொண்டிருக்கிறான். அதனால இன்னைக்கு நீங்களும் கர்த்தரை தேடல, ஆண்டவர் சமூகத்தை நீங்க நோக்கி பார்க்கல அப்படின்னு சொன்னா அந்த துன்மார்க்கமான பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா வேதவசனம் சொல்லுதே தவிர நீங்க ஒன்னும் நீதிமான்கள் என்று சொல்ல முடியாது. சோதரன், அவன் சொந்தமா அன்னைக்கு ஒன்னும் ஜீவிக்க கூடாது, சொந்த காரியம் செய்யக்கூடாது. அன்னைக்குதான் நீங்க பலரும் என்ன பண்றீங்க? அன்னைக்குதான் கர்த்தருடைய நாளுன்னு சொல்லி அன்னைக்கு கல்யாணம் வைக்கிறீங்க. இதெல்லாம் எந்த வகையில வேணும்னாங்க? அவங்க கரெக்டா அந்த காரியத்தை ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவர்களுக்கு கிடைக்க கூடாத இந்த ரட்சிப்பு இன்னைக்கு நம்ம புரஜாதிகளாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நன்றி விசுவாசமா நம்ம தான் இருக்கணும். ஆனா இப்ப நம்ம இல்ல. யோசிச்சு பாத்தீங்களா? அந்த இயேசு கிறிஸ்துவ அவங்க விசுவாசிக்காதனாலதான் அந்த இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஆண்டவர் தந்தள்ளினார். அப்ப அவருடைய அடிச்சோடலை மாத்திரம் இன்னைக்கு வேண்டான்னு சொல்றோம், அவருடைய காரியங்களை வேண்டான்றோம். அப்ப இன்னைக்கு வேதத்தை அசட்டை பண்றதும் வேதத்தை விலக்கி வாழ்றதும் இன்னைக்கு யார் அப்படின்னா கிறிஸ்தவம் என்கிற பேர்ல இருக்கிறவங்க தான். யோசிச்சு பாருங்க. அதனால கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், நீங்கள் அவருக்குரிய கிரியைகளையும் நாம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஜீவிச்சுட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளை எதை வச்சுங்க சொல்றீங்க? சோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்க பண்ண அரசாங்க வேலையோ அல்லது டிகிரியோ அல்லது நீங்க அதனால வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க என்னதான் பண்ணுங்க அந்த உலகத்துல, ஆனா வசனத்துக்கு முக்கியத்துவம் இல்லாம எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடக்கூடாது. சோத்திரம். உங்களுக்கு அதிகாரங்களை கடவுள் கொடுத்திருந்தா அதை நீங்க கிறிஸ்துக்காக தான் பயன்படுத்தணும். கிறிஸ்துக்கு வெளியே பயன்படுத்துறது அதிகாரம் அல்ல, அது துன்மார்க்கத்தனம். சோத்திரம். உங்களுக்கு எத்தனை அதிகாரம் கிடைச்சாலும் அந்த அதிகாரத்தை கிறிஸ்துக்குள்ளதான் நீங்க கொண்டு வந்து அதை செயல்படுத்தணுமே தவிர கிறிஸ்துவுக்கு வெளியே ஆண்டவருக்கு விரோதமா நீங்க செயல்படுத்துவீர்கள் என்றால் உங்க அதிகாரத்தை அந்த அதிகாரம் துன்மார்க்கத்துக்குரியதா மாறிவிடும். அதனால தேவகோபத்தை தான் நீங்கள் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அதனால தேவகோபம் உங்க வாழ்க்கையில வர வேண்டாம்னா நீங்க கொஞ்சம் தாழ்மைப்படுங்க. முதலாவது வேத வசனத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம். இல்லைன்னா நீங்க இந்த கிறிஸ்தவங்கிற பெயருக்கு கலங்க வைக்கிற மாதிரி ஆயிடும்.
பேசுவதும் புறஜாதி மக்களை போல செயல்படுவதும் அது வேதத்துக்கு ஒத்த காரியம் அல்ல. அது வேதத்துக்கு இடரலானது. உங்க பேர் துன்மார்க்கர் என்கிற லிஸ்ட்ல போய் பங்கடைகிறது. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் துன்மார்க்கர் யார் என்று அவ்வளோ அதிகமாக சொல்கிறார். இப்ப 5ஆம் வசனத்தை படிக்க பார்க்கலாம். அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. பாத்தீங்களா, தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். எதிராளிகள் யார் எதிராளிங்க கூட இப்ப நமக்கு தெரியாது. கூட வேலை செய்யறதுக்கு கீழ்படுகிறது இல்ல. யார் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்ல. நான் என்ன சொல்றேனோ அதான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, இது எவ்வளவு பெரிய விபரீதமான காரியம் தெரியுமா? சோதரம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவன் வழிகள் கேடுபாடுள்ளது. அதனால நம்ம வழிகள் இப்ப எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் துன்மார்க்கன்லன்னு சொல்றோம்ல, அப்ப நம்ம வழிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோதரம். 6ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். நான் அசைக்கப்படுவதில்லை. அவன் சொல்றான் பாருங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துதான் பேசணும். தேவன் வானத்தில் இருக்கிறா, நாம பூமியில இருக்கிறோம். வார்த்தை எப்படி இருக்கணும்? பெருக்கமா இருக்கணுமா, சுருக்கமா இருக்கணும்னு இருக்கு. நம்ம பெருமைக்குரிய எந்த விஷயத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, சோதரம் பாருங்கள். அவன் எவ்வளவு சொல்றான் பாருங்க. நான் அசைக்கப்படுவதில்லை, தீங்கு அணுகுவதில்லைன்னு சொல்லி இதயத்துல பெருமை பாராட்டிட்டு இருக்கான். அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கக்கூடாது. தாழ்மைப்படுங்க. நிச்சயமா கர்த்தர் நம்ம உயர்த்துகிறவரா இருக்கிறார். துன்மார்க்கருடைய லிஸ்ட்ல நம்ம இல்லைன்னா நிச்சயமா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனா இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது துன்மார்க்கத்துக்குரிய காரியங்கள் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா என்பதை இதன் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்த படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். வாசிங்க. 13ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி 7 படிங்க. அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. பாருங்க, அவன் வாய் என்னென்ன விஷயத்துல இருக்கு பாத்தீங்களா? துன்மார்க்கருடைய வாய் எங்கெல்லாம் போய் வாய் வைக்கிறான் பாருங்க. திரும்ப படிங்க அதை. அவன் வாய் சபிப்பினாலும், முதலாவது அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும். கபடத்தை உள்ள வச்சுட்டு பேசுறவன் தான் துன்மார்க்கன். கபடத்தோடு பேசுறது, மனசுல ஒண்ணு வச்சுட்டு வாயில ஒண்ணு பேசுறது. சோதர ஒருத்தனை பார்த்தா அப்படியே சிரிக்கிறது, அந்தாண்ட போனதும் அப்படியே சிரிப்பை மாத்திக்குவான். இவெல்லாம் ஒரு ஆளு வந்துட்டான் பாரு. சோதர எவ்வளவு பயங்கரமான துன்மார்க்கருடைய வேஷத்தை பாத்தீங்களா? வேஷம் இப்படிதான் இருக்கும், துன்மார்க்கருடைய வேஷம். அடுத்தது 3வது கொடுமையினாலும். அவன் வாய் சபிப்பினாலும், அவன் வாய் கபடத்தினாலும். சோதர பாத்தீங்களா, அவனுக்கு என்னன்னா அவன் நாவின் கீழே என்ன இருக்கு? தீவினையும் அக்கிரமும் இருக்கு. 5 விதமான விஷயங்களை இந்த இடத்துல இருந்து நம்ம பாக்குறோம். ஒரு துன்மார்க்கனுக்கு என் நாவுல என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்களா? எவ்வளவு வேதனைக்குரியது. இந்த விஷயங்கள் நம்மகிட்ட இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவைக்குரியவர்களாகிய தேவ பிள்ளையே, ஆண்டுடைய சமூகத்துல கிறிஸ்தவ பேரை வச்சுட்டு நம்ம இருந்துட்டு வரோம்ல, கிறிஸ்தவ பேர்ல நடக்கிறோம்ல. இன்னைக்கு அந்த பேர் உள்ளவங்களாம் இந்த வார்த்தையெல்லாம் இல்லாம இருக்கா? முதல்ல பாருங்க, அவன் வாய் என்னத்தினால? சபிப்பினால. அடுத்தது கபடம், வாயில சபிப்பு, யார பார்த்தாலும் சபிக்கிறது. அடுத்தது பாருங்க கபடம், உள்ளத்துல ஒண்ணு வாயில ஒண்ணு கபடம். அடுத்தது கொடுமை. சோதரன். அடுத்தது தீவினையும் அக்கிரமம். அடுத்தது 5வது அக்கிரமம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில வச்சுட்டு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லும் போது எப்படிங்க நம்ப முடியும்? சோதரன், எப்படி ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார்? இதெல்லாம் துன்மார்க்கத்துக்குரிய காரியம். ஆகவே இந்த விஷயங்களை நாம் களைச்சு போட வேண்டியது அவசியமா இருக்கு. 13ஆம் வசனம் படிங்க. துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். பாத்தீங்களா, ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். ஆனாலும் 13ஆம் வசனத்திலே அதே சொல்றாரு. துன்மார்க்கன் தேவனை என்ன செய்கிறான்? அசட்டை பண்ணி. சரிங்களா? அந்த அசட்டை தான் இன்னைக்கு ஒரு துன்மார்க்கத்துக்கு நேரம் நம்ம வாழ்க்கையை கொண்டு விடுது. எதை எடுத்தாலும் அசட்டை. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என் இஷ்டத்துக்கு தான் நான் போவேன்.
சோதரன். இன்னைக்கு வாலிப தம்பிமார்கள் வாலிப பிள்ளைகளும் இன்னைக்கு அப்படித்தான் போறாங்க. தேவனை அசட்டை பண்றது அன்பா? பெற்றோரை அசட்டை பண்றது அன்பா? பார்க்கணும்ல. அப்ப துன்மார்க்கரா நம்ம மாறணும்ல. அப்ப துன்மார்க்கரா மாறி இப்ப நம்ம என்னத்தை சாதிக்க போறோம் சொல்லுங்க? தேவன் உங்க கூட இருப்பாரா? பெற்றோர் கூட இருப்பாரா? தேவன் உங்க கூட இருப்பாரா? ஊழியக்காரன் கூட இருப்பாரா? தேவன் உங்க கூட இருப்பாரா? உங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்களோட இருப்பாரா? கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணணுங்க. எந்தெந்த இடத்துல பாதிக்கப்படுறோங்கிறத பாருங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது ஒண்ணு தேவனுடைய பிள்ளையா செய்யணும், அப்படி இல்லைன்னா துன்மார்க்கரா போகணும். அவ்வளவுதான். ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்குது நம்ம விஷயங்கள்ல. ஆனா அது ஆவிக்குரியவங்க சில நேரங்கள்ல பகுத்தறிந்து இந்த மனம் திரும்பிடுறாங்க. ஆவிக்குரியவங்க அல்லாதவங்களுக்கு அதை பத்தி ஒரு கவலையே இல்லை, இஷ்டத்துக்கு போவாங்க. அவ்வளவுதான். அடுத்த ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். வசனம் சங்கீதம் 9வது சங்கீதம் 17 வசனம் படிங்க. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும். எத்தனை பேர் துன்மார்க்கமான அனுபவத்துல இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அடுத்தது படிங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு வசனம் படிங்க. சங்கீதம் 37:12 படிங்க. சங்கீதம் 37:12. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். சோதரன். பாத்தீங்களா? துன்மார்க்கன் அவன் என்ன செய்யறான் பாருங்க. நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைத்து. ஒரு விசுவாசிக்கு விரோதமா இன்னொரு விசுவாசி தீங்கு நினைச்சாலே அந்த துன்மார்க்கத்துல போய் நம்ம விழுறோம். அவன் பேசுறான், நானும் பேசுறேன், 2 பேரும் துன்மார்க்கர். பாத்தீங்களா? ஒரு துன்மார்க்கர் தான் எழும்புவாங்க, ஆனா திடீர்னு 2 துன்மார்க்கர் ஆயிடுவாங்க. அவன் பேசுனா நானும் பேசுறேன். சோதரன். பாத்தீங்களா? இப்படிதாங்க சோதரன். இன்னைக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தவறுகளாவே இருக்கிறோம். அவன் செஞ்சா நான் செய்யறேன். அது ஒரு முட்டாள்தனமான விஷயங்க. ஆண்டவர் பூமிக்கு வரும்போது அவன் செய்தெல்லாம் இவர் செஞ்சிருந்தா என்னங்க இருக்கும்? நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? அதுக்குதாங்க கடைசி மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினவரா இருந்தார். பாத்தீங்களா? கடைசி வரையும் தன்னை தாழ்த்தினாராம். அதனால தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினாராம். ஆனா நாம என்ன பண்றோம் சொல்லுங்க? நம்ம என்ன பண்றோம்? அந்த அனுபவத்துக்கு போறோமா? இல்ல. பெருமை நமக்குள்ள அப்படி இருக்கிறது. பெருமை சரபணியை போல அது நம்ம மேல இருக்கிறதுனாலதான் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கிறேன். ஏன்னா துன்மார்க்கன் தான் நீதிமானுக்கு விரோதமா எல்லாம் செய்வான். அதனால சில விசுவாசிகளும் சில நேரத்தில் துன்மார்க்கராக மாறி விசுவாசிகளுக்கு விரோதமாக சில விஷயங்களை பேசுவாங்க, செயல்படுத்துவாங்க. நீங்க சங்கீதம் 37:36 படிங்களேன். சங்கீதம் 37:36 படிங்க. ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள் அவன் இல்லை. அவனை தேடினேன். அவன் காணப்படவில்லை. துன்மார்க்கனுடைய முடிவு. அதனால துன்மார்க்கத்துக்குரிய காரியங்கள்ல யாரும் செயல்படாம இருந்தா நமக்கு அது 37 சங்கீதத்துல 10 வசனத்தை படிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்பொழுது துன்மார்க்கன் ஈரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. பாத்தீங்களா? துன்மார்க்கனுடைய முடிவு எவ்வளவு பயங்கரமான முடிவு என்று கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். தேவன் உங்களை நல்லா கவனிங்க. என்ன சொல்றாரு பாருங்க, திரும்படிங்க. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். அவருடைய இருதயத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்திரப்படுத்துவீர். சொல்லுங்க, என்ன பண்ணுவீர்? ஸ்திரப்படுத்துவீர். ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்கிறவராக இருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளை, நீங்க சிறுமைப்பட்டவராக இருக்கிறீங்களா? உங்க வேண்டுதலை இதுவரைக்கும் யாரும் கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா சொல்றேன், இந்த கால வேளையில உங்க விண்ணப்பத்தை கேட்கறதுக்கு தான் ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். ஆனால் நீங்க ஆண்டோடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் நீங்க நடுங்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்கிறார். ஆம் கர்த்தரை பிள்ளை, ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார்.
அவருடைய வேண்டுதலை கேட்கிறார். உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டது. பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எஸ்தர் ராஜாத்தி ஜெபிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க. ராஜாட்ட துணிந்து போகிறா. அங்க போனதும் என்ன சொல்றாரு பாருங்க. அவ ஸ்தோத்திரம், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கான். எவனாவது சொல்லியிருக்கானா? எந்த அரசனாவது சொல்லியிருக்கானா? ஸ்தோத்திரம். அகாசுவர் ராஜா எஸ்தர் ராஜாத்திக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறாங்க. பாருங்கள், நான் இந்த ராஜ்யத்தில் பாதியை நீ பிரிச்சு கேட்டா கூட நான் தருவேன். அப்படி உன் மேல எனக்கு ஒரு அன்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்போ தேவனும் நம்ம மேல அவ்வளோ பெரிய அன்பு வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம கேட்கறத ஒழுங்கா கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு கேட்கறதுனாலதான் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியல. பாத்தீங்களா? எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியல. எல்லாத்துலயும் பிரச்சனை. நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால எனக்கு அன்பானவர்களே, நீங்க தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. துன்மார்க்கத்துக்குரிய எல்லா விஷயங்களையும் தூக்கி எறிஞ்சிடுங்க. உங்களை தாழ்த்துங்க. சோதரம். சிறுமைப்பட்டு அந்த ஆவியில நொறுங்குண்டு அவர் வசனத்துக்கு நடுங்க. ஸ்தோத்திரம். வாசியங்கள் ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10-11 படிக்க பார்க்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, சொல்றா பாத்தீங்களா? உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி நீர் பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ண. சரி பாருங்க, இப்படி அவள் சில காரியத்தை ஒரு பொருத்தனையா சொல்ற. தேவ சமூகத்துல சொன்னது மாதிரி செஞ்சாரா? அப்ப அன்னாளி சிறுமியை நோக்கி பார்த்தாரா? ஒரு சாமுவேலை தந்தாரா? அப்ப நம்ம வார்த்தையை மாத்திரம் ஏன் கேட்கல? சொல்லுங்க. நம்ம வார்த்தையை மாத்திரம் அவர் ஏன் விட்டு போறாரு? யோசிச்சு பாருங்க. நம்ம வார்த்தையை மாத்திரம் ஏன் அசட்டை பண்றாரு? சோதனை. அவர் விட்டுட்டு போறாரு. நம்ம அசட்டை பண்றோம், அவர் அசட்டை பண்ணுவார். நீ என்ன அசட்டை பண்ணாலும் அவனை அசட்டை பண்ணுவேன். நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளைகள் நிறைய விஷயங்கள்ல சிறுமைப்பட்டு தேவ சமூகத்தை நடுங்குகிற, வசனத்துக்கு பயப்படுகிற அந்த அனுபவத்தை தான் நாங்க உடையவர்களா இருக்கணும். அந்த அண்ணாள் பாருங்க, அவளே சொல்றான், என் சிறுமையை நோக்கி பாருங்கப்பா என்று சொல்லுகிறாள். சார், சங்கீதம் 115:12 படிங்க. ஸ்தோத்திரம். அதுல என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லும் போது ஸ்தோத்திரம் 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தை யார் ஆசீர்வதிப்பாரு பாருங்க. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் குடும்பத்தையும் ஆரோன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராம். அப்ப நம்ம கிரிகளுக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வதிப்பார். அவ்வளவுதான். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்முடைய ஜீவியம் காணப்பட நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஓகே, ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. என்ன செய்யுங்க? அப்ப நோவாவையும் குமாரனையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். சொல்லுங்க பார்க்கலாம். நோவாவையும் அவன் குமாரரையும் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்து நீங்க 17 படிங்க. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். சோதரம். அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். அதுல சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன். சோதரம். அவருடைய இருதயம் என்று சொல்லுகிறது. நீங்க இன்னொரு வசனம் படிங்க. எபிரேயர் 13:9 படிங்க. இந்த இருதயம் எப்படி ஸ்திரப்படணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். எதனால? கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்பட வேண்டும். அதை முதல் மனசுல வச்சுக்கணும். நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும் கிருபையினாலே. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுகிற அந்த அனுபவத்தை நாம் கொண்டு வருவோம். கர்த்தர் நிச்சயமாய் சொல்லுங்க, அது நானுடைய கிருபையினாலதான் அந்த இருதயம் ஸ்திரப்படணும்.
அதனால இதனாலன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆண்டுடைய கிருபை நமக்கு கிடைச்சதுன்னா அந்த கிருபையில நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும், நம்முடைய லைஃப் ஸ்திரப்படும், நம்முடைய வழிகள் ஸ்திரப்படும், நம்முடைய குடும்பம் ஸ்திரப்படும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஸ்திரமாக இருக்கும். ஏனென்றால் ஆண்டுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறதை அது வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு தேவனுடைய கிருபை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேவன் தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார், தமது இரக்கத்தை காண்பிக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய கிருபையினாலே உங்க இருதயம் ஸ்திரப்படுகிற அந்த அனுபவத்தை நீங்கள் பெறக்கூடியவர்களா இருக்கிறீர்கள். ஆக அப்படிதான் நம்ம இருக்கணும். கிருபையினால் தான் இருதயம் ஸ்திரப்படணும். சும்மா நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றேன், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றேன், அதை பெற்றேன், இதை பெற்றேன், எனக்கு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு என்றெல்லாம் சொல்லி எதையோ நினைத்து நம்ம ஸ்திரப்படுவது அது ஆண்டவருக்கு உதவாது, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திற்கும் உதவாது. கர்த்தருக்குள்ள வளரணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா உங்க இருதயமானது கிருபையினாலே ஸ்திரப்பட வேண்டும். ஆமா, கிருபையினாலே ஸ்திரப்பட வேண்டும். 17 எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? 17 படிக்க பாங்களா? 17 வசனம் படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை சிறுமைப்பட்டவங்களுடைய வேண்டுதல் நீ கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். அவருடைய இருதயத்தை நீ ஸ்திரப்படுத்துவீர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலை கேட்ட பிறகுதான் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துற. அப்ப இன்னைக்கு நம்முடைய வேண்டுதல் கேட்கப்பட்டாச்சுன்னா கண்டிப்பா நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். அதுவும் எவ்விதமாக அவருடைய கிருபையினால, தேவனுடைய கிருபையினால இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். யாரும் அசைக்க முடியாது. பார்த்தீங்களா? ஒருத்தரும் அசைக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் நம்ம அசைக்க முடியாது. இந்த இருதயம் ஸ்திரப்பட்ட அந்த அனுபவத்தை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, கிருபையினால இருதயம் ஸ்திரப்பட்டது யோசேப்பினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். யோசேப்பு அந்த கிருபையினால இருதயம் ஸ்திரப்பட்டதுனாலதான் இவ்வளோ இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் அவர் அப்படியே என்ன செய்கிறார்? தாவி தாவி வருகிறார். ஒவ்வொரு பிரச்சனையிலும் கடந்து கடந்து வருகிறார். சோதரம். பார்த்தீங்களா? கிருபையினால அவருடைய இருதயம் ஸ்திரப்பட்டதுனால ஜெயிக்க முடிஞ்சது அவரால். இன்னைக்கு கிருபை நம்ம கூட இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த கிருபையினால நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் சோதரம் அழைக்கப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமா இருக்கிறார்கள். பாத்தீங்களா? அவரோடு கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க? சோதரன். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், இந்த ஜெயிக்கிறவரோடு கூட இருக்கிறவங்க அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்ப ஆண்டவரோடு கூட நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துல நம்ம ஆண்டவருக்கா நிக்கணும், போகணும், வரணும்னா ரொம்ப ரொம்ப சிரமம். பிசாசு எப்ப நம்ம கவுக்கலாம் தான் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுடைய தந்திரம் இன்னைக்கு உலகத்துல செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம தான் நம்ம இருதயமானது கிருபையினால ஸ்திரப்பட்டு இருந்தா அந்த இருதயம் தான் நம்ம இன்னைக்கு பக்குவமா நம்ம வழி நடத்துகிறது. அதனால ஆவிக்குரிய ஒரு அனுபவங்கள்ல இன்னைக்கு நீங்கள் நானும் வளர்வதற்கு பெரிய பிசாசு ஒரு பெரிய மேப்பே போட்டு வச்சிருக்கான். எந்த இடத்துல நம்ம கவுக்கலாம், எந்த இடத்துல நம்ம தொடலாம், எந்த இடத்துல நம்ம விழப்படலாம், எந்த இடத்துல தடை கற்களை வைக்கலாம்னு சொல்லி அவன் நல்ல பிளானோட தான் இருக்கிறான். ஆனா அது நமக்கு சில நேரம் தெரியாது. பாத்துங்க, நல்லா தெரியாது நமக்கு. சில நேரம் அதெல்லாம் புரியாது. ஸ்தோத்திரம். அடுத்தவங்க சொன்னா கூட நம்மள கேட்க மாட்டோம்ல. ஸ்தோத்திரம். ஆமாங்க, நம்ம கேட்க மாட்டோம். ஸ்தோத்திரம். அடுத்தவங்க என்ன சொன்னாலும் நமக்கு விளங்காது பாருங்க. ஸ்தோத்திரம். யாரா நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு பொறுக்காது பாருங்க. ஸ்தோத்திரம். பொறுக்காது. ஐயோ, அவன் போய் என்ன இப்படி சொல்லிட்டானே ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள். ஸ்தோத்திரம். ஏன்னா சில ஊழியர்களுக்குள்ள நம்ம இந்த சில காரியங்களை பார்க்கலாம். எல்லா ஊழியர்களும் என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கீழ தான் எல்லாரும் உட்காரணும், நம்ம யாருக்குள்ளேயும் உட்காரக்கூடாது. எப்படி? இப்படிப்பட்ட ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இன்னும் சில ஊழியர்கள் இருக்காங்க, பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம். உங்க வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால ஸ்தோத்திரம் உங்க வார்த்தையை நான் கேட்கணும் விரும்புறேன்னு சொல்லிட்டு சில பேர் சீக்கிரமா வாசத்தை பிடிச்சிட்டு இன்னொரு ஊழியக்காருக்கு நேரத்தை கொடுப்பாங்க. இந்த மாதிரி சில பேருக்கு அந்த கிருபை இருக்கு, சில பேருக்கு அது கிடையவே கிடையாது. ஸ்தோத்திரம். சில பேர் நான் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, பேசிட்டே இருக்கும்போது நம்ம வார்த்தையை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க வார்த்தையை நம்ம ஏத்துக்கணும்னு நினைப்பாங்க. நான் சில பெரிய ஊழியக்காரெல்லாம் பழகிருக்கேன். எனக்கு அதிகமா பெரிய ஊழியக்காரங்களை தான் தெரியும். பெரிய ஊழியக்காரங்கிட்ட நான் பழகிருக்கேன். ஆனா அதுல பெரிய ஊழியக்காரங்கன்னு சொல்ற சில பேர்கிட்ட இந்த ஹேபிட் இருக்கு. என்னன்னா,
அடுத்தவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க மாத்திரம் சொல்லிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க, பேசிட்டே இருக்கணும், அவன் நம்ம கேட்டுட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. சோதரன், இது ஒரு ஹேபிட் இருக்கு அவங்களுக்கு. சோதரன், ஏன்னா ஊழியக்காரங்களாயிட்டா நம்ம தான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாரும் கேட்கணும். எல்லாரும் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். சோதரன், ஏன்னா சில நேரத்துல மனிதனுடைய வார்த்தையை நம்ம விரும்பாதனாலதான் பாத்தீங்களா, பிள்ளையாமுக்கு ஆண்டவர் பல காரியங்களை பண்ணாரு. சோதரன், அதுதான் ஆண்டவர் சில பேச வைப்பாரு. அதனால இப்படின்னு சில பேருக்கு சில சம்பவங்கள் வருது. அதனால எனக்கு பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே நீதி நியாயமா நடப்போம். துன்மார்க்கர் யார் என்பதை தெளிவா தெரிந்து கொண்டோம். அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கோமா இல்லையா என்பதை நீங்க உங்களை கழித்து பாருங்க. ஒருவேளை அப்படி இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களை வெளியே வந்துருங்க. நம்மளாம் துன்மார்க்கர் இல்லை, நம்ம நீதிமான்கள். அதனால நீதிமான்கள் என்று சொல்லுகிற நாம் நீதிக்குரிய காரியங்களை செய்வோம். கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். ஆகவே இந்த கால வேளையிலே இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆண்டுடைய பிரசன்ஸ் நம்மோடு கூட இருக்கணும். விசேஷமாக ஸ்தோத்திரம், ஒரு விண்ணப்பத்தை நம்ம வைக்கிறோம். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அதனால ஆவிக்குரியவர்களும் பயணம் செய்கிறாங்க, நல்ல ஊழியக்காரர்களும் பயணம் செய்யறாங்க. அதனால ஸ்தோத்திரம், இந்த ஆக்சிடென்ட்ஸ்ல எல்லாம் ஆண்டவரை ஒரு பாதுகாவலை தந்து வழிநடத்தும்படியாக ஸ்தோத்திரம், நம்ம ஒரு சிறிய ஜெபத்தை எடுக்கலாமா? வெளியில நிறைய ஆக்சிடென்ட், நிறைய போராட்டங்கள். ஸ்தோத்திரம், நிறைய பேர் இன்னைக்கு அதிர்ச்சியான சம்பந்தமே இல்லாம நடக்குது பாருங்க. இப்படியும் நடக்குமா? அப்படி ஒரு சூழ்நிலை. சோதரம், அதனால இந்த விபத்துக்குரிய காரியங்களை ஆண்டவர் தான் என்ன செய்யணும், அநேகருக்கு காப்பாற்றணும். ஒரு காரியம், நாய் வர காரை தடை பண்ணுது. தடை பண்ணி போகாதன்னு சொல்லி தடை பண்ணுது. அவங்களும் உடனே ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நாய் ஏதோ சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பாக்குறாங்க. அவங்க நிக்கிறதுக்கு ஒரு 100 மீட்டருக்கு அந்தாண்ட அந்த மலை சரிவு கீழே விழுந்து ரோடெல்லாம் இதாயிடுச்சு. சோதரன், இப்போ கூட இந்த மலை சரிவுல தான் பாருங்க, இந்த ஏலகிரின்னு சொல்றது இது ஒரு மலை பகுதியில தான் இருக்கு. சோதரன், கீழே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ உயரமான மலையா இருக்கு. அப்புறம் மேலே வந்த பிறகு பார்த்தா எல்லாம் வீடு நகரம் அங்கங்க எல்லாம் இருக்கு. சரி, இப்படிதான் இருக்கிறது. ஆகவே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி விபரீதங்கள், நெருப்பினால் நிறைய அழிவுகள் இப்ப நேரிட்டு இந்த கால வேளையில இவ்வளவு நேரம் இந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்ள கிருபை செய்து, இறுதியாக இந்த விபத்து ஆண்டவரே, பேரழிவுகள் பல இடங்கள்ல பல சூழ்நிலையிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த விபத்துல இருந்தோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மலை சரிவுகள் இருந்தோம், சுனாமி போன்ற இந்த காரியத்துல இருந்தோம், இந்த ஸ்தோத்திரம், பல வியாதிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்படி இப்ப கூட நிறைய பேருக்கு ஜுரங்கள், அந்த கிருமிகள் பரவி கொண்டிருக்கிறது. இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலைமையில இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்க முடியாது. இப்படிப்பட்ட வியாதிகளுக்கு விலைக்கு காக்க முடியாது. உங்க அன்பு கரங்கள் ஒப்படைக்கிறோம்பா. இந்த கால வேளையில எங்கெல்லாம் வியாதியில பாதிக்கப்பட்டு ஆண்டவரை, எனக்கு ஜுரம் என்றும் வைரஸ் காய்ச்சல் என்றும் பலவிதமான ரொம்ப நாளா இப்ப இந்த ஜுரம் வந்தா போக மாட்டேங்குது. நிறைய பேர் ஜுரத்துல அகப்பட்டு இருக்கிறாங்க. யாரை கேட்டாலும் போன் பண்ணா நான் ஜுரத்துல இருக்கேங்கிறான். ஆண்டவர், இந்த நிலைமையில இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்குவீராக, கர்த்தர் பலப்படுத்துவீராக, கர்த்தர் நிலைநிறுத்துவீராக. தேவகரம் கூட இருந்து வழி நடத்தட்டும், அதிசயங்களே காணப்படும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். எல்லா மகிமை கனத்தை நாங்க உங்களுக்கே தருகிறோம். வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதி. ஒருவேளை இந்த பகலிலே இயேசுனுடைய வருகை இருக்குமானால் அந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். தொடர்ந்து இந்த பகலிலே நாங்கள் ஜெபிக்கிற இந்த 12 மணி நேர ஜெபத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களை இரத்த கொட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம். சுஷமாக சோதரம். நீங்க ஏலகிரியில அந்த நடக்க போகிற அந்த கூடுகைக்காக நாங்கள் துதிக்கிறோம். இதுல சோதரன், அந்த பொறுப்பாளர்கள் நீங்க எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.